ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்துல கூட தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த வேதவசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் மனுஷருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த அதிகாரத்துல கூட பேதுரு எல்லா சூழ்நிலையின் மத்தியில் அவருடைய ஊழியத்துல தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதை இது மிகவும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதுபோல பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அக்கினி சூளையில போடும்போது அவர்கள் ராஜாவுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த அக்கினி சூளையில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அவர்களோடு கூட வந்து தேவன் அவர்களை காப்பாற்றியிருக்கிறார். அதுபோல இந்த உலகத்துல நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய ஊழியத்துல வந்தாலும் அந்த பேதுருவை போல சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அந்த மனிதர்களை போல தேவனுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாவாக இருக்கட்டும், மற்ற மனிதர்களாக இருக்கட்டும், எந்த சட்டங்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உங்களுடைய ஊழியத்துல நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிது அவசியம் என்பதை நாம் வேதத்துல கற்றுக்கொண்டிருக்கிறது பிரகாரம் பேதுருவினிடத்திலும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்து மனிதர்களிடத்திலும் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஊழியத்துல நீங்கள் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் என்பதை உணர்ந்து உங்களுடைய எல்லா வாழ்நாளில எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எது வந்தாலும் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியமா இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்துல அநேக மனிதர்கள் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக மனுஷருக்கு கீழ்ப்படுகிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை மறந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. நாம் தேவனோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்போம் என்றால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் ஒரு பெரிய மாற்றத்தை அந்த நாட்களிலே பேதுருவின் மூலமும் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அவர்களுடைய மூலமாக தேவன் செய்தது போல உங்கள் மூலமாகவும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நாம் தேவனை வெளிப்படுத்துவோம், தேவனுக்கு கீழ்ப்படிவோம். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை விட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொல்லுகிற காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்துல சொல்லியிருக்கிறது போல நாங்கள் இந்த பூமியில மனுஷருக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாய் வாழ நீர் எங்களை பயன்படுத்துங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.